பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த அழகை சஹாபாக்கள் வர்ணித்துக் கொண்டே இருக்கிறார்கள். முகத்தினுடைய அழகை மட்டும் வர்ணித்துக் கொண்டே இருக்கிறார்கள். மரணத்தினுடைய நோய் மரதுல் மௌத்திலே இருக்கிறார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகைக்கு வரல. அவர்கள் தன்னுடைய வீட்டிலே இருக்கிறார்கள். திரை போடப்பட்டிருக்கிறது. நாங்கள் எல்லாம் நபி வரமாட்டார்களா என்று காத்துக் கொண்டிருக்கிறோம். அந்த திருமுகத்தை பார்க்க மாட்டோமா என்று ஏங்கிக் கொண்டிருக்கிறோம். திடீர் என்று அந்த வாசலை நோக்கி எங்கள் கண்கள் வைத்த வெளி மாறாமல் பார்த்துக் கொண்டிருக்கும் பொழுது ஃபகஷஃப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சித்ரல் ஹுஜர், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய அந்த அறையினுடைய அந்த திரையை இப்படி விளக்கினார்கள். அவர்களுடைய திருவதனத்தை நாங்கள் பார்த்தோம். எப்படி இருந்தது? யன்துரு இலைனா வஹுவ காயிமுன் கஅன்ன வஜ்ஹுஹு வரகத முஸ்ஹஃப். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நின்று கொண்டே எங்களை பார்த்தார்கள். அந்த புனிதமான அழகிய வதனத்தில் இறைவனுடைய அருளும் ஒளியும் ஒன்றே சேர்ந்து வெளியாகி கொண்டிருக்கக்கூடிய அந்த திரு கண்கள் எங்கள் மீது பட்டது. நாங்கள் அவர்களை பார்த்தோம். அந்த முகம் ஒரு அற்புதமான ஒரு புத்தகத்தினுடைய முஸ்ஹஃபினுடைய ஒரு பேப்பரை போல, ஒரு காகிதத்தை போல் அப்படி வெண்மையாக இலங்கிக் கொண்டிருந்தது. புதுசாக ஒரு புக்கு வாங்குறோம். புக்கில் எவ்வளோ வெரைட்டி இருக்குது. ஆக உயர்வான ஒரு குவாலிட்டியான ஒரு பேப்பரை நாம் வாங்கி அதை பார்த்தால் எப்படி இருக்கும்? அப்படி ஒரு வெண்மையான ஒரு மென்மையான முகமாக பெருமானாருடைய முகம் காட்சி அளித்தது. மௌத்தினுடைய அந்த நேரத்திலே மரதுல் மவுத், ஒரு மனிதர் 63 வயதில் இருக்கக்கூடிய ஒரு வயதானவருடைய முகத்திலே எப்படி இருக்கும் அந்த முகம்? அதுவும் நோய்வாய்ப்பட்டு நோயோடு இருக்கக்கூடிய நேரத்தில் அந்த முகத்தில் என்ன அழகை நாம் பார்க்க முடியும்? அவர்களுடைய திருமுகத்தை பார்த்த மாத்திரத்தில் அது அற்புதமாக மென்மையாக இறங்கிக் கொண்டிருக்கிறது என்று சொன்னால், அப்ப அவர்களுடைய வாலிபத்தினுடைய ஒளி என்னவாக இருக்கும்? அவர்களுடைய இளம் பருவத்தினுடைய அந்த வெண்மை, அந்த நூர் எப்படி பிரகாசித்துக் கொண்டிருக்கும்? அல்லாஹு அக்பர். அந்த நூரையும் ஒளியையும் பார்ப்பதற்கு கண்கள் எம்மானை காண என் மேனி எங்கும் ஏராள கண்ணில்லையே என்று படித்தார்கள். எத்தனை கண்கள் இருந்தாலும் அந்த பேரழகை ரசிப்பதற்கு அந்த கண்கள் பத்தாது.